இஸ்ரவேல் ஜனங்களுடைய தற்சமய காரியத்துல, இன்றைக்கு நடக்கிற அவர்களுடைய வாழ்க்கையின் காரியத்துல அவர்கள் தங்களை எப்படி பார்த்தார்கள் தெரியுமா? நான் ஒரு வெட்டுக்கிளி, என்னை பார்க்கிற எதிராளியுடைய கண்களிலே நான் வெட்டுக்கிளியாய் காணப்படுகிறேன், எங்களை எளிதாய் வென்று விடலாம், நாங்கள் அவ்வளவு பலவீனமானவர்கள் என்று தங்களை தாங்களே சிறிதாய் பார்த்தார்கள். போகிற வழிகளில் எல்லாம், கடந்து போகிற பட்டணங்களில் எல்லாம் சந்திக்கிற ஜனங்களோடு உறவாடினார்கள், கலந்துரையாடினார்கள், அவர்களோடு தங்கினார்கள், பிரஜாதி ஸ்திரீகளோடு பேசித்தனம் செய்தார்கள், அவர்களுடைய தேவனை சேவித்தார்கள். இஸ்ரவேலர்கள் தங்களை எப்படி பார்த்தார்கள்? இதற்காக தான் தேவன் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தாரா? இல்லை. அவர்களுடைய தற்சமய காரியத்தின் பலவீனத்தினாலே தங்கள் தரிசனங்களை இழந்து போனார்கள். எத்தனை பேர் கானானுக்குள் நுழைந்தார்கள்? இந்த வனாந்தரத்துல இந்த தவறுகளை எல்லாம் செய்யாத பிற்பாடு பிறந்த குழந்தைகளும் அவர்களுடைய பெற்றோரும் இந்த அந்த சம்பவங்கள் மத்தியிலையும் கர்த்தருக்கென்று நின்ற 2 புருஷர்களும் அந்த கானானுக்குள்ள நுழைந்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ தெரியுதா நாம நம்மளை எப்படி பார்க்கணும் என்று? நம்மளே நம்ம பெருமையா பார்க்கணும் என்று நான் சொல்லல. ஆனா கர்த்தர் நம்மளை பார்க்கிற விதத்துல ஒரு 10% நாம் நம்மை பார்க்க வேண்டும். நமக்கு வருகிற தரிசனங்கள் மிகவும் பெரிதா இருக்கிறது. தேவன் நமக்காக வைத்திருக்கிற காரியங்கள் உயர்வானதாய் காணப்படுது. ஆனா தற்சமயத்துல நடக்கிற ஒரு நிகழ்வு கூட தேவன் எனக்கு வைத்திருக்கிற தரிசனத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்கிறதே என்று நாம் நினைக்க கூடும். எத்தனையோ பேர் இதுல பின்வாங்கி இருக்கிறார்கள். ஜனங்கள் சபையில் இருந்து பின்வாங்கி இருக்கிறார்கள். எதனால் என்றால் தேவன் தனக்கென்று வைத்திருக்கிற சித்தத்தை அறியாததினாலே. பிரியமானவர்களே, நான் உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறது நான் எப்படியாகிலும் தேவனுடைய சித்தம் என்ன, என் மீது கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற அழைப்பு என்ன, என் மீது தேவன் குறித்திருக்கிற ஈவுகள் என்ன, நீங்க கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்துக்குள்ளாய் போக முடியும். அவர் நம் மீது கொண்டிருப்பது நேசம் அல்ல, நேச வைராக்கியம். ஹல்லேலூயா. நேச வைராக்கியம். இந்த வைராக்கியம் என்ன தெரியுமா? என் பிள்ளை எவ்வளவுதான் தவறு செய்திருந்தாலும், என் பிள்ளை எவ்வளவுதான் பின்மாற்றத்துக்குள் போனாலும், என் பிள்ளை எவ்வளவுதான் சித்தத்திலிருந்து தவறி விழுந்தாலும், இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி பாதி வழியில நின்று இருந்தாலும் நான் அவர்களை மீண்டும் தேடி போவேன்.